கரூர்ல ஆரம்பிச்சு சங்கீதா விவாகரத்து வரைக்கும் விஜய்க்கும் 27ஆம் தேதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் பயணத்தோட ஒவ்வொரு முக்கிய திருப்பமும் ஒரே தேதியில, அதாவது 27ஆம் தேதியில தான் நடக்குது. இது தற்செயலா நடக்குதா? இல்ல திட்டமிட்ட உத்தியா? அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப பெரிய விவாதத்த கிளப்பியிருக்கு. தாவேகா தொண்டர் ஒருத்தர் வெளியிட்ட ஒரு போஸ்ட் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய பரபரப்ப ஏற்படுத்தியிருக்கு. உச்சபட்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய விஜய் தமிழக வெற்றிக் கழகத்த ஆரம்பிச்சதுல இருந்தே அவருக்கு பிரச்சனை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அந்த வகையில இப்போ விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி குடுக்க சொல்லி மனைவி சங்கீதா கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிலையில 27ஆம் தேதி ஆனாலே போதும், விஜய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அதே நேரம் சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்னு அவரோட ரசிகர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவரு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்ட்ல 27ஆம் தேதி டைம்லைன் கோயின்சிடன்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு போன 6 மாச நிகழ்வுகள பட்டியலிட்டிருக்காரு. அதுல செப்டம்பர் 27ஆம் தேதி 2025ல கரூர் தாவேகா கூட்ட நெரிசல் சம்பவம். வேலுச்சாமிபுரத்துல தாவேகா பொதுக்கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்த கொடிய நிகழ்வு நடந்துச்சு. அக்டோபர் 27ஆம் தேதி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர அவங்களோட வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லாம அவங்களையெல்லாம் சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாமல்லபுரத்துல இருக்கிற ஒரு ரிசார்ட்ல வரவழைச்சு சந்திப்பு நடத்தினாரு. நவம்பர் 27ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் கே. செங்கோட்டையன் டிவிகேவில் இணைஞ்சு கோயமுத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளரா நியமனம் செய்யப்பட்டாரு. இந்த விஷயத்த பிரச்சனையா சொல்ல முடியாது. செங்கோட்டையன் மாதிரியான மூத்த தலைவர்கள் இணைப்பால தாவேகாவுக்கு நன்மைதான் நடந்துச்சு. டிசம்பர் 27ஆம் தேதி விஜயோட இறுதிப் படமான ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டு விழா நடந்துச்சு. ஜனவரி 27, 2026 ஜனநாயகன் சென்சார் வழக்கு மறுபடியும் புதிய விசாரணைக்கு மாற்றம் செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சிங்கிள் ஜட்ஜ் உத்தரவை ரத்து பண்ணுச்சு. பிப்ரவரி 27ஆம் தேதி விஜயோட மனைவி சங்கீதா ஸ்வர்ணலிங்கம் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து மனு தாக்கல். நடிகை கூட திருமணத்துக்கு புறம்பான உறவு, மன உளைச்சல், நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கள். போஸ்டோட முடிவுல மார்ச் 27 பி ரெடி கைஸ் அப்படின்னு எழுதியிருக்குது. இந்த போஸ்ட் பல லட்சம் பார்வைகளை கடந்து வைரல் ஆயிட்டு வருது. ரசிகர்கள் இடையில இரு தரப்பு விவாதங்கள் எழுந்திருக்கு. சிலர் இது தற்செயல் நிகழ்வுகளோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்க அரசியல் உத்தியா 27ஆம் தேதிய தேர்வு செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி ஏற்பட்ட எதிர்மறை பிம்பத்தை சரி பண்ணக்கூடிய வகையில செங்கோட்டையன் மாதிரியான மூத்த தலைவரை இணைச்சது, பட வெளியீட்டு சிக்கல்கள், இப்போ தனிப்பட்ட விவாகரத்து செய்தி வரைக்கும் எல்லாமே ஒரே தேதியில வர்றது நிறைய பேர் ஆச்சரியப்படுத்தி இருக்கு. சங்கீதா தாக்கல் செஞ்ச விவாகரத்து மனுவுல 27 வருஷ கால கல்யாண வாழ்க்கையில ஏற்பட்ட மனவேதனை, நம்பிக்கை இழப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் விரிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. நீதிமன்றம் மார்ச் 20 அன்னைக்கு விஜய ஆஜராக உத்தரவிட்டிருக்கு. விஜய் தரப்புல இதுவரைக்கும் எந்த பதிலும் இத பத்தி வரவே இல்ல. இந்த 27 டைம்லைன் ரசிகர்கள் கிட்ட ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில மார்ச் 20 அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. அரசியல் விமர்சகர்கள் தனிப்பட்ட சோதனைகளும் அரசியல் வளர்ச்சியும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல விஜயோட அடுத்த நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க.